வாத்சல்யம் என்பது யசோதையின் பாவனை போன்றது. மனைவியிடமும் ஓரளவு உள்ளது. அவள் கணவனுக்கு மனமாற உணவு படைக்கிறாள். குழந்தை வயிறு நிறைய உண்டால்தான் தாய்க்கு திருப்தி. கண்ணன் உண்பான் என்று கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு அலைந்தாள் யசோதை. மதுரம் என்பது ராதையின் பாவனை போன்றது. மனைவியின் நிலையும் இதுதான். சாந்தம், தாசியம், சக்கியம், வாத்சல்யம் போன்ற எல்லா பாவனைகளும் இதில் அடங்கிவிடுகின்றன. மா கேட்டார், சுவாமி, இந்த கண்களால் கடவுளை காண முடியுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இந்த ஊன கண்களால் அவரை காண முடியாது. சாதனைகள் செய்து செய்து ஒரு பிரேமை உடல் உண்டாகிறது. பிரேமை கண்கள், பிரேமை காதுகள் எல்லாம் உண்டாகின்றன. அந்த கண்களால் அவரை காணலாம். அந்த காதுகளால் அவரது பேச்சை கேட்கலாம். அவ்வாறே பிரேமை மையமான ஆண் பெண் உறுப்புகளும் ஏற்படுகின்றன. இதை கேட்டதும் மா உறக்க சிரித்தார். குருதேவர் முகம் சுளிக்காமல் தொடர்ந்து பேசினார். இந்த பிரேமை உடல் ஆன்மாவோடு கலந்து இன்புறுகிறது. மா கவனமாக கேட்கலானார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு ஏற்படாமல் இது கிடைக்காது. ஆழ்ந்த அன்பு உண்டானால் எங்கும் இறைமயமாக காணலாம். தீவிரமான காமாலை நோய் கண்டால் காண்பவை எல்லாம் மஞ்சளாக தெரியும். அப்போது அவனே நான் என்ற உணர்வு உண்டாகிறது. போதை அதிகமாகிவிட்டால் நானே காளி என்கிறான் குடிகாரன். பிரேமை பித்தில் கோபியர் நானே கண்ணன் என்று சொல்ல ஆரம்பித்தனர். இரவு பகலாக இறைவனையே நினைத்து கொண்டிருந்தால் எங்கும் அவரை காணலாம். தீபத்தின் சுடரை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தோமானால் பிறகு பார்க்கின்ற திசைகளில் அதே தீப சுடரை காண்கிறோம் அல்லவா? அந்த சுடர் நிஜமல்லவே என்ற எண்ணம் அப்போது மாவின் மனத்தில் எழுந்தது. பிறர் மனத்தை அறிபவரான குருதேவர் கூறினார், உணர்வு பொருளை சிந்திப்பவன் ஜடமாக மாட்டான். இறைவனை அதிகமாக சிந்தித்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிவநாத் ஒருமுறை என்னிடம் கூறினார். அதற்கு நான் அவரிடம், என்ன, உணர்வு பொருளை சிந்திப்பவன் உணர்வற்றவனாக ஆக முடியுமா என்று கேட்டேன். மா கூறினார், புரிகிறது சுவாமி. நிலையற்ற எதையும் சிந்திப்பது போன்றது அல்லவே இது. இறைவன் நித்திய உணர்வு வடிவினர். அவரில் மனத்தை செலுத்துபவன் ஏன் உணர்விழக்க வேண்டும் என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன், நீ இவ்வாறு புரிந்து கொண்டது அவரது அருளால்தான். அவரது அருள் இல்லாமல் சந்தேகங்கள் விலகாது. ஆன்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் சந்தேகம் நீங்காது. அவரது அருள் கிடைத்துவிட்டாலோ பிறகு பயமில்லை. குழந்தை தந்தையின் கையை பிடித்து கொண்டு நடந்தால் ஒருவேளை விழ நேரலாம். ஆனால் தந்தை குழந்தையின் கையை பிடித்து கொண்டால் பயமில்லை. இறைவனே அருள் கூர்ந்து சந்தேகங்களை விலக்குவாரானால், காட்சி அளிப்பாரானால் பிறகு கஷ்டமில்லை. ஆனால் ஏங்கும் மனத்துடன் அவரை அழைக்க வேண்டும். சாதனைகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவரது அருள் கிடைக்கும். குழந்தை கதறியபடி அங்குமிங்கும் ஓடுவதைக் கண்டால் தாய்க்கு கருணை பிறக்கிறது. ஒளிந்து கொண்டிருந்த அவள் வெளியே வந்து குழந்தையின் முன் நிற்கிறாள். ஆண்டவன் ஏன் நம்மை அங்குமிங்கும் ஓட செய்கிறான் என்று மா தனக்குள் நினைத்தார். உடனே குருதேவர் கூறினார், நாம் அங்குமிங்கும் சற்று ஓட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்போதுதான் சுவையாக இருக்கும். அவர் விளையாட்டாகவே இந்த உலகை படைத்தார். இதன் பெயர்தான் மகா மாயை. எனவேதான் அந்த சக்தி வடிவினலான தேவியிடம் சரணடைய வேண்டும். மாயை என்னும் பாசக்கயிற்றினால் அவள் நம்மை கட்டியிருக்கிறாள். இந்த தலைகளை அறுத்தறிய முடியுமானால் உடனே இறைக்காட்சி கிடைக்கும். இறைவனின் அருளை பெற வேண்டுமானால் ஆத்யா சக்தி வடிவினலான தேவியை மகிழ்விக்க வேண்டும். அவளே மகாமாயை. உலகை மயக்கத்தில் ஆழ்த்தி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருகிறாள் அவள். அந்த மகாமாயை கதவை திறந்துவிட்டால்தான் நாம் உள்ளே போக முடியும். வெளியில் விழுந்து கிடந்தால் வெறும் புற விஷயங்களைத்தான் காண முடியும். நித்தியமான அந்த சச்சிதானந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் மது கைடபர்களை கொன்றபோது பிரம்மா முதலான தேவர்கள் மகாமாயையை துதித்ததாக தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது.
சக்தியே உலகின் மூல ஆதாரம். அந்த ஆத்யா சக்தியிடம் வித்யை அவித்யை இரண்டும் உள்ளன. அவித்யை மோகத்தில் ஆழ்த்துகிறது. காமினி காஞ்சன நாட்டம் அதிலிருந்தே உண்டாகிறது. அது மனிதனை மோகத்தில் ஆழ்த்துகிறது. பக்தி, தயை, ஞானம், பிரேமை இவற்றை தோற்றுவிப்பது வித்யை. அது இறைநெறியில் நம்மை அழைத்து செல்கிறது. அந்த அவித்யை மகிழ்விக்க வேண்டும். அதுதான் சக்தி பூஜையின் நோக்கம். அவளை மகிழ்விப்பதற்காக தாசபாவனை, வீரபாவனை, சந்தான பாவனை என்று பல்வேறு பாவனைகளில் பூஜைகள் செய்யப்படுகிறது. வீரபாவனை, அதாவது உடலுறவின் வாயிலாக அவளை மகிழ்வித்தல். சக்தி சாதனைகள் மிகவும் கடினமானவை, செப்பிடு வித்தை அல்ல. தேவியின் தாச பாவனையிலும் சக்கிய பாவனையிலும் நான் 2 வருடங்கள் இருந்தேன். ஆனால் எனக்கு பிடித்தது சந்தான பாவனை. பெண்களின் மார்பை தாயின் மார்பாகவே நான் கருதுகிறேன். பெண்கள் அனைவரும் சக்தியின் வடிவங்கள். மேற்கு பகுதிகளில் திருமணத்தின் போது மணமகன் கையில் ஒரு கத்தி இருக்கும். வங்காளத்தில் அவனது கையில் பாக்கு வெட்டி இருக்கும். சக்தி வடிவான அந்த பெண்ணின் உதவியுடன் அவன் மாயா மோகங்களை வெட்டி வீழ்த்துவான் என்பதே அதன் பொருள். இதுதான் வீர பாவனை. நான் வீர பாவனையில் பூஜை செய்யவில்லை. எனக்கு பிடித்தது சந்தான பாவனை. பெண் சக்தியின் வடிவம். திருமணத்தில் பார்த்ததில்லையா? மாப்பிள்ளை அசடு வழிய பின்னால் உட்கார்ந்திருக்கிறான். பெண் தான் தைரியமாக உட்கார்ந்திருக்கிறாள். இறை அனுபூதி பெற்றுவிட்டால் புற உலகின் வசீகரங்கள், அவரது உலகின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றன. அவரை கண்டுவிட்டால் அவரது செல்வங்களை உள்ளம் நாடுவதில்லை. இறை இன்பத்தில் மூழ்கிய பக்தனுக்கு கணக்கு வழக்குகள் தேவையற்று விடுகின்றன. நரேந்திரனை பார்த்துவிட்டால் அதன் பிறகு உன் பெயர் என்ன, உன் வீடு எங்கே என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. கேட்பதற்கு நேரம்தான் எங்கே? அனுமனிடம் ஒருவர் இன்று என்ன திதி என்று கேட்டபோது அவர், தம்பி, எனக்கு நாள், கிழமை, நட்சத்திரம் எதுவும் தெரியாது. நான் ராமனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார்.